அட்டாச் பண்ணுறேன். இது வந்து என்னன்னா ஒரு 3 செட் ஆஃப் திங்ஸ் கொடுப்பாங்கங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து நடுவில் நம்ம படுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம பம்ப் இருந்ததுன்னா அதை இப்படி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு திரும்பும் போது இந்த சைடு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி திரும்பும் போது இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் நம்மளுக்கு. இன்னொரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டைப் பில்லோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஹிப்புக்கு ஸ்பைனுக்கு சப்போர்ட் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். காலுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ காலுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண மாட்டேன், பில்லோவே வச்சுப்பேன். பட் இது வந்து அந்த வயிற்றுக்கு சப்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சும்மா இப்படி டேர்ன் பண்ணி படுக்கிறத விட ஒரு சப்போர்ட் இருக்கும்போது ஒரு வயிறு அமுங்காத ஃபீல் இருந்தது. அதனால எனக்கு இது வந்து பிடிச்சிது. அந்த பெரிய அந்த யூ ஷேப் பில்லோ எனக்கு பெருசாக நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், அது நான் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. அது ஆஃப்டர் டெலிவரியும் அது எங்கே போடுறதுன்னு தெரியாமல் நான் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அடிச்சுக்குது இல்லை. இது நம்ம ஈவன் பாப்பா கூட நம்ம நடுவில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தனால அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு இது என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தான். இந்த மாதிரி பெக்ஸ்போ இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் டைப் வந்துருதுன்னா நம்ம ஈஸியாக வந்து குடிக்கும் போது பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து தூக்கி குடிச்சோம்னா நம்ம ரொம்ப சோம்பேத்தனமாக ஃபீல் பண்ணுவோம். இது ஜஸ்ட் சிப் பண்ணுறனால நம்ம மட்டும் வச்சுக்கணும் இந்த டம்ளரை. ஸோ சிப் பண்ணுறனால அடிக்கடி நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம். இது இருந்ததுன்னா இதை காலி பண்ணணும். இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபில் பண்ணிப்பேன் டெய்லி. இதை காலி பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2-3 திங்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்ட் திங் வந்து நான் மெயினாக வந்து டெய்லி அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சேங்க. அது செகண்ட் ட்ரைமஸ்டில் தான் நான் ஆரம்பித்தேன். அதாவது காலையில் நான் வந்து நட் ஷேக் குடிப்பேன். ஸோ அந்த நட் ஷேக் குடிக்கும் போது எனக்கு வந்து என்னென்னா காலையில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துப்பேன். பாய் போட்டு உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர் அஃபர்மேஷன்ஸ், தேர்ட் ட்ரைமஸ்டர் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் யூடியூப்ல போட்டாலே வரும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா அது பாசிட்டிவாக பேசுவாங்க அதில். லைக் மை பேபி இஸ் க்ரோயிங் ஹெல்த்தி,